ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக பொட்டன்ஷியலாக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, அது எப்படி நம்ம அக்யூமுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் ஆகட்டும், நான் சொல்கிற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் ஹிட் பண்ணிட்டு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி நான் ஆல்ரெடியே சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ் நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், 21,700 அப்படிங்கிற ஏரியாலாம் நிஃப்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மோர் தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 800 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைனில் சொல்லி தான் இருந்தேன். ஸோ ஐ எம் கேரிங் ஏ ஒன் ஃபியூச்சர்ஸ் லாங் சொல்லிட்டு, பட் ஸ்டில் அந்த ஃபியூச்சர்ஸ் நான் கேரி பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஓகே, இப்போ கரண்ட்டாக நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்தவரை 21,700 அப்படிங்கிறது வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அங்கேயும் தான் மார்க்கெட் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து சூப்பராக மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ரேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கலாம் அப்படின்னா 22,618 அப்படிங்கிற 78% வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு எகெயின் 22,600 பிரேக் பண்ணிச்சுன்னா 22,800 23,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் எதையுமே நான் மீன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸை வச்சு மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ மண்டே மார்க்கெட் லீவ். ஸோ டூஸ்டே சினாரியோ பொறுத்தவரை ஸோ மேக்ஸிமம் லெவல் அப்படிங்கிறது 22,618. இந்த 618 மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 700 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே 22,836. அதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸில் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுலேருந்து இந்த ப்ரைஸ் நம்ம எதிர்பார்த்தோன்னா தட் இஸ் 1.47% வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்தால் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா 22,400 22,327 அப்படிங்கிற 50% அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் கீழே வந்தாலும் சரி நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிளியராகவே இங்கே இருக்குது நிஃப்டி இப்போதில். ஸோ நிஃப்டி இப்போயே நான் வந்து கரண்ட்டாக லாங்கில் தான் நான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால் நிஃப்டி என்னோட வியூ. ஓகே, அண்ட் தென் பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி 48,109 பிரேக் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட ரேலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்து 48,900 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் இந்த லெவல் 1.55% வரைக்கும் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக மேலே வரலாம். அதே மாதிரி டவுன் சைடு எங்கே வந்தாலும் சரி பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 47,367 47,300 கீழே பேங்க் நிஃப்டி போகக்கூடாது. ஸோ ஏன்னா நல்ல ஒரு இபிஎஸ் குரோவாக இருக்க பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நல்ல ஒரு பிஇ ரேஷியோ லோவில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி லாங் டார்கெட் அப்படிங்கிறது 50,000 ப்ளஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிஃப்டியோட டார்கெட்டுமே 23,000 மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஷார்ட் டேர்மில் இந்த இன்ட்ராடே ரேஞ்சஸ் ப்ளஸ் இந்த வீக்லி பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லெவல்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இப்போ இருக்கிற பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ ரெண்டுமே என்னோடய வியூ வந்து லாங்கில் தான் இருக்குது. ஷார்ட்கான வியூவில் அப்படி மார்க்கெட் கீழே விழுவும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கான லாங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் நான் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய வியூ ரெண்டுமே லாங்கில் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட் செலக்ட். ஸோ மிட் செலக்ட் பொறுத்தவரை என்னோடய வியூ வந்து லாங்கில் இல்லை. ஏன்னா மிட் செலக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்து இந்த ட்ரெண்டுக்கான டார்கெட்டை கிளியராகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. நிஃப்டி மிட் செலக்ட் ஆல்சோ எ ஹை வேல்யூவேஷன். அதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 10,600 தான் இருக்கணும். பட் ஆனால் மிட் செலக்ட் பொறுத்தவரை இட்ஸ் ஹைலி வேல்யூவாக இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் மிட் செலக்ட் வேகமாக கீழே வர ஆரம்பிச்சுன்னா நல்ல ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸப்ட் அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி தவிர்த்து மிட் செலக்ட் மட்டும் என்னோடய வியூ லாங்கில் இல்லை. மிட் செலக்டில் என்னோடய பொசிஷன்ஸும் எதுவும் கிடையாது. ஓகே, இது இப்போ இருக்கிற வியூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 6 ஸ்டாக்ஸ் நான் கிளியராக எடுத்திருக்கேன். இந்த 6 ஸ்டாக்ஸுமே கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். வித்தின் 1 or 2 வீக்ஸ் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். இந்த பேங்க் நிஃப்டி ரேலியில் HDFC பேங்க் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை. இப்போ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 6 டேஸ் நல்ல ஒரு அக்யூமுலேஷனில் போயிட்டுருக்கு. இந்த பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டி மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து HDFC பேங்க்ஸ் ஐசி நல்லா ரொம்பவே தேவை. ஸோ அந்த வரிசையில் இப்போது HDFC பேங்க் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். HDFC பேங்கை கரண்ட் ப்ரைஸ் நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 1,520 அப்படிங்கிற ப்ரைஸ் நம்ம வச்சாலுமே
நமக்கு கிடைக்கிற டார்கெட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.66% கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இயரோட டார்கெட் வந்து அனலிஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணது என்னென்னா 1800 ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு. கொஞ்சம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா இதுக்கு பிஃபோராக வந்திருக்கிற ஹை அப்படிங்கிறத பார்த்தோன்னா 1758 கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. பட் ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1520 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேலே பிரேக் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மேலே பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி சூப்பராக மேலே போகும். ஸோ அப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1520 நம்ம எடுத்தால் கூட நமக்கு பேங்க் நிஃப்டி தரக்கூடிய ப்ராஃபிட்டை விட ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இஸ் 1.45%, பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் 3% மேலே நமக்கு டார்கெட் தரும். ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் என்னோட பிக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கிறதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். அண்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா சேவ் த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான். தட் இஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷன் பொறுத்தவரை 3000 தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்ச வேல்யூவேஷனே. ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2940 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2% வரைக்கும் டார்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. லார்ஜ் கேப் பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேஃபாக இருக்கும், பட் டார்கெட்டும் அதே மாதிரி லிமிட்டடாக தான் இருக்கும். சேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும் ரிலையன்ஸ் ஆகட்டும் மோர் தென் 2% வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பிக்கில் இது ரெண்டுமே நல்ல ஒரு பிக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். நான் மூணாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ்னா தட் இஸ் எல்ஐசி. ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா போன மண்டே நல்ல ஒரு வால்யூமோட தான் கெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வால்யூமோட கெயின் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக 1000 வரைக்கும் போய் நின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்ஐசி அப்படிங்கிறது கண்டிப்பாக 950 ரேஞ்சில் கிடச்சிச்சுன்னா தாராளமாக நம்ம அக்யூமுலேட் அப்படிங்கிறத பண்ணலாம். 952 நமக்கான டார்கெட் எகைன் நம்ம 1000 வச்சா கூட 5% அப்படிங்கிறது ஸ்விங்கில் ரொம்ப ஈஸியாக 1 or 2 வீக்ஸ் நமக்கு அச்சீவ் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் எல்ஐசி. ஆல்சோ இதுவும் நிஃப்டி 50 இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் தான் எல்ஐசி. ஸோ என்னோட மூணாவது பிக்கான எல்ஐசி இந்த பிளேஸில் நான் கன்சிடர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். நான் எதுக்காக நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நல்ல ரிசல்ட்டை காமிச்சும் அதோட கெயின் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ தட் அதோட கெயின் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த தேர்டு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஷிவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 17.4 இருக்குது. இபிஎஸ்லாம் செம க்ரோ ஆகியிருக்கு. லெட்ஸ் சி போன இயர் 270 இபிஎஸ், இந்த இயர் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் அதிகமாக இருக்குது 334. அதுக்கான ப்ரைஸோட ரியாக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக டாக்டர் ரெட்டியில் இங்கே கிடையவே. ஸோ டாக்டர் ரெட்டி அப்படிங்கிறது 5600 அப்படிங்கிற ஏரியா வரும்போது இட்ஸ் எ வெரி குட் சப்போர்ட். க்ளோசர் டு 200 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட டார்கெட் நம்ம 6400 ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட கரண்ட் ப்ரைஸ் வந்து ரீசன் ஸ்விங் ஹை அப்படிங்கிறது நமக்கு 9.78% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட்டி அப்படிங்கிறது சூப்பராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரெட்டியோடது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நம்ம அதை அக்யூமுலேட் அப்படிங்கிறது நம்ம ரெட்டி ஆல்சோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் ஃபோர்த்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் என்னென்னா தட் இஸ் டாடா மோட்டார் ஆல்சோ எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட். பட் ஆனால் அதோட இம்பாக்ட் வந்து ப்ரைஸில் சுத்தமாக இல்லவே இல்லை. நான் வந்து ரீசெண்டாகவே அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன் டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரை. டாடா மோட்டார்ஸோட ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்த இயரில் 2000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இயரில் 31,807 crore ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸில் கூட நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் கூட 94.47, அது மீன் லாஸ்ட் இயரில் 7, இந்த இயரில் 94 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.8 தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியோட செக்டார் பிஏ 30 பாயிண்டில் இருக்குது. ஸ்டாக்கோட பி 10.9 இருக்குது. மகேந்திரா சூப்பராக மேலே கெயின் இருக்குது. பட் டாடா மோட்டார்ஸ் கெயின் அப்படின்னு சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ டாடா மோட்டார்ஸ் இந்த ப்ரைஸ் இந்த மேலே ஏற ஆரம்பித்தா நமக்கான மினிமம் டார்கெட் அப்படிங்கிறது ரீசன்ட் ஹை நம்ம மென்ஷன் பண்ணால் கூட அதோட டார்கெட் 11% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வால்யூமோட வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வித்தின் எ டேக்குள்ளார நம்ம வந்து ஒரு 5 to 6% ஈஸியாக கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸில் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நம்ம ஸ்விங்குக்கு இந்த ஸ்டாக்ஸை சூப்பராக கன்சிடர் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த 5 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி தவிர்த்து பாக்கி 4 ஸ்டாக்ஸுமே வந்து நிஃப்டி 50 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் தான். ஓகே. அண்ட் தென் நீங்கள் டாடா மோட்டாரும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை டாடா மோட்டார் டிவிஆரும் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாமே நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன பண்ணால் தட் இஸ் அஃபேல் இந்தியா.
ஸோ அஃபேல் இந்தியா செம்ம பிரேக் அவுட்டு நீட்டாக அதோட ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரானரியாக மார்க்கெட்டில் மேலே வந்திருக்கு. அஃபேல் இந்தியா பொறுத்தவரை கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அஃபேல் இந்தியா கண்டிப்பாக ப்ரைஸ் எப்போ கரெக்ட் ஆகுதோ அப்போ நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதோட டார்கெட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 or 2 டேஸ்க்குள்ளாரே நமக்கு வந்து ஒரு 6 to 7% கெயின் அப்படி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஏன்னா சாட்டர்டேயோட ஸ்பெஷல் செஷன்லேயே 5% மேலே வந்திருக்கு. அதுக்கு பிஃபோர் த ஃப்ரைடே செஷனில் நமக்கு 7% மேலே வந்திருக்கு. ரெண்டையும் நம்ம குமுலேட்டிவாக பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 13% மேலே வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் எப்போ கரெக்ட் ஆகுதோ கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கேண்டில் 50% நமக்கு வந்தால் கூட கண்டிப்பாக அதோட பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது 1150லேருந்து 1200 அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு வரலாம். ஸோ அந்த வரிசையில் நம்ம 1150லேருந்து 1200 வச்சா கூட நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது வித்தின் 2 or 3 டேஸில் 4% அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஸோ கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கீழே வரும்போது உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸை கீழே வர விட்டுட்டு எடுக்கும்போது நமக்கான டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக வரும். ஸோ அஃபேல் இந்தியா உங்களோட வாட்சஸில் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பேரா டிஃபென்ஸ், ஹால், பெல், பிடிஎல், பிஇஎம்எல், மெசகண்டா, கொச்சின் ஷிப்யார்டு, ஜிஆர்இசி எல்லா ஸ்டாக்ஸுமே சூப்பராக மேலே வந்திருக்கு. இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ். எல்லா ஸ்டாக்ஸும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அக்யூமுலேட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்த பிக்கில் இது 6th பிக். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாக்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா தட் இஸ் கெயில். ஸோ கெயிலுமே ரிசல்ட் வீக், பட் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் கெயின். கெயிலோட டார்கெட் அப்படிங்கிறது 220 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். எங்கே நான் பண்ணியிருக்கேன்னா 200 அக்யூமுலேட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். 220 அப்படிங்கிற என்னோட டார்கெட். நான் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 3% ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் கெயில் பொறுத்தவரை. ஸோ கெயில் நான் ஆல்ரெடி அக்யூமுலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பேட் பார்த்தீங்கன்னா 9,900 crore இருக்குது. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸாக இருக்கிற பிஇ லோ 5.6, 162 அப்படிங்கிறது 2024 ஸ்டார்டிங் ப்ரைஸ், 2023 ஹை ப்ரைஸ். ஸோ 162 அப்படிங்கிறது இட்ஸ் அ மேஜர் சப்போர்ட். 189 இப்போ இருக்கிற மேஜர் சப்போர்ட் தான். அது கீழே ப்ரைஸ் போக வாய்ப்பு இல்லை. ஸோ கெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு 200 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது சூப்பராகவே நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸ். ஸோ கெயிலோட ஃபண்டமெண்டல்ஸ் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே நான் வேல்யூ பிக் தான் பர்சங்க எடுத்திருக்கேன். ஸோ கெயிலோட பிஇ வந்து 13.9 இருக்குது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட போன இயரோட இந்த இயர் வந்து 4,000 crore வந்து அதிகமாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ பிஇ ரேஷியோமே 15.06 தான் இருக்குது. பட் இருந்தாலும் அனலிஸ்ட் சொல்ல டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200+ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 200+ இருக்கிறதுனால நான் 200 நியர்பை வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்தோன்னா நமக்கான என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் கெயிலில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது வந்து இந்த 2 ஸ்டாக்ஸுமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் தான். நம்ம லாஸ்ட் செஷன்லேயே வந்து நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸ்விங் குரூப்பில் அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த குரூப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரே நாளில் நம்ம 4% கெயின் எடுத்துருந்தோம் என்எல்சியில். என்எல்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 230 என்ட்ரி, 240 எக்ஸிட். அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 270 வரைக்கும் போகலாம். பட் இதோட ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு 230 அப்படிங்கிறது கிடச்சா நல்ல ஒரு பிக்காக கன்சிடர் பண்ணலாம் எல்ஐசி இந்தியா பொறுத்தவரையில். இந்த 8 ஸ்டாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 ஸ்டாக்ஸில் 2 ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கேன். ரிமைனிங் இருக்கிற 6 ஸ்டாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெய்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்விங் கம்யூனிட்டியில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் என்னோட பிக். இது இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன் ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாமே நான் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஆல்சோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.